ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான சிவப்பு அவல் புட்டு பண்ணலாம். இதுக்கு நான் 1/4 கிலோ, அதாவது 250 கிராம்ஸ் சிவப்பு அவல் வாங்கிக்கிட்டேன். ஸோ பாருங்கள், இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் அயன் கண்டென்ட் இருக்குங்க, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ அவல் உடம்புக்கு ஹெல்த்தியானது. ஸோ இதை நம்ம ஒரு லேசாக ஒரு 5 மினிட்ஸு வெறும் வானிலையில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக வறுத்தா போகிறோங்க. ஸோ இப்போ நாம் இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் நல்லா ரவை மாதிரி பொடியை நம்ம அரைச்சிக்கலாங்க, பொடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ நல்லா பொடி பண்ணியாச்சு. ஸோ இது 1/4 கிலோ பண்ணிங்கன்னா ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாங்க. இப்போ நான் ஒரு சிட்டிகை அளவு சால்ட்டு கலந்துக்கிட்டு, கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது 1/4 கிலோனா ஒரு 200 ml தண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பெசரி மூடி வச்சிடணுங்க. ஸோ இப்போ நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன். கூடவே 2 ஏலக்காவையும் பொடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த புட்டு மாவு ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 1/2 hour கூட நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு இப்போ நம்ம இட்லி பானையில் ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாங்க. ஸோ புட்டு பாருங்கள், நல்ல துணியை நல்லா நனைச்சி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இது சூப்பராக 15லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறணுங்க. இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது, நீங்கள் சீக்கிரமாக செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, மூடிட்டு இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்ல ஆவி வந்தோடனே இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், குக்கான உடனே அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டான நமக்கு சிவப்பு அவல் புட்டு, ஹெல்த்தியான புட்டு. இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த தேங்காவும் ஏலக்காவும் சேர்த்துடலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் 1 கப்பு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நாட்டு சர்க்கரை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இதையும் கலந்து நல்லா சுட சுட ஒரு நெய் வேணால் 1 ஸ்பூன் விட்டு பரிமாறுங்க, சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ஹெல்த்தியான சிவப்பு அவல் புட்டு ஒரு 1/2 hourல நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாங்க. கூடவே நம்ம வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கு.